முதலமைச்சருக்கு ஆன்ஜியோகிராம் பண்ணி ஆன்ஜியோகிராம் நார்மலா இருக்கிறதா கொடுத்திருக்காங்க. ஆன்ஜியோகிராம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏன் பண்ணுவாங்க என்னங்கிறது சொல்றேன். ஆன்ஜியோகிராம்ங்கிறது ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டத்துல 3 ரத்த குழாய்கள் இருக்கும் மேஜரா. அந்த ரத்த குழாய்கள்ல பிளட் வெசல்ஸ் சொல்லுவோம். அந்த பிளட் வெசல்ஸ்ல பிளாக்கேஜஸ் ஏதாச்சும் இருக்கா, இல்ல ஃப்ரீயா கிளீனா போயிட்டு இருக்கா. பிளாக்கேஜஸ் இருந்தா அந்த பிளாக்கேஜஸ்ல இருந்து பிற்காலத்துல ஹார்ட் அட்டாக்கா வரலாம். ஸோ இல்ல சிம்டம்ஸ் ஏதாச்சும் நடந்தா, நெஞ்சு வலியில மூச்சு திணறல் இந்த மாதிரி இருந்தா அது இந்த பிளாக்கேஜஸாக வரலாம். ஸோ அது இருக்கா இருந்தா என்ன பண்ணணும் தெரிஞ்சுக்கிறதுக்காக பரிசோதனை பண்ணக்கூடிய டெஸ்ட் தான் ஆன்ஜியோகிராம். இந்த ஆன்ஜியோகிராம் பண்ணிட்டு பிளாக்ஸ் இருந்தால், சப்போஸ் 1 or 2 பிளாக்ஸ் இருந்தா அதை பலூன் பண்ணி ஸ்டென்ட் பண்ணுவோம். அது ஆன்ஜியோபிளாஸ்டின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய பிளாக்ஸ் இல்ல குறிப்பா மேஜர் வெசல்ல பிளாக் இருந்துச்சுன்னு அது ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி இல்ல பைபாஸ் சர்ஜரின்னு சொல்லுவோம். அந்த சர்ஜரி பண்ணி சரி பண்றதா இருக்கும். பட் ஃபார்ச்சுனேட்லி சிஎமோட ஆன்ஜியோகிராம் ரிப்போர்ட் நார்மலா தான் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப ஆன்ஜியோகிராம் எதுக்காக பண்ணிருக்காங்க? அவருக்கு கிட்டினஸ் இருந்திருக்கு, மயக்கம் வந்திருக்கு. ஸோ மயக்கத்தால ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு அட்மிட் ஆயிருக்காரு. ஸோ மயக்கம் வரும்போது ஆன்ஜியோகிராமுடைய நெசசிட்டி எதுக்காக இருக்கு அப்படின்னு அந்த புல்லட்டின்லயே ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டியும் அதிகமா இருக்கு, அதனாலதான் டெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி ஏன் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹார்ட் ரேட் நார்மலா 60 to 100 இருக்கும் நார்மலா எல்லாருக்கும். அது நடக்கும் போது இல்ல வேகமா ஓடும் போது ஹார்ட் ரேட் அதுக்கு ஏற்ற மாதிரி கூடும். இல்ல டென்ஷன்ல இருக்கும் போது இல்ல பதட்டத்துல இருக்கும் போது ஹார்ட் ரேட் கூடும். இது சகஜம். அதர்வைஸ் நார்மலா இருக்க வேண்டிய ஹார்ட் ரேட் 60 to 100, 60 வரை. பட் முதியவர்களுக்கு சில பிரச்சனைகள் இருக்கும். இந்த ஹார்ட் ரேட் ஜெனரேட் பண்ணக்கூடிய ஸ்விட்ச், நார்மலாவே ஹார்ட்டுக்குள்ள இயல்பா ஒரு ஸ்விட்ச் இருக்கும், அதான் பேஸ் மேக்கர்னு சொல்லுவோம். அதுல இருந்து கரண்ட் ஜெனரேட் பண்ணிட்டு வயர் மூலியமா ஹார்ட்டுக்கு கண்டக்ட் பண்ணிட்டு அந்த கரண்ட் போகும்போதெல்லாம் கரண்ட் வரும்போதெல்லாம் ஹார்ட் பம்ப் பண்ணிட்டே இருக்கும், கன்ட்ராக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும். இந்த வயர் டீஜெனரேட் ஆகும், வயசு ஏற அது டீஜெனரேட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுட்டே வரும். அந்த மாதிரி சமயத்துல ஹார்ட் ரேட் சில டைம் எர்ராட்டிக்கா குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கும். அது திடீர்னு 30, 40 அந்த மாதிரி குறையும் போது பிபி குறையறதால மயக்கம் வரும். சில டைம் ஒரு 2-3 செகண்ட்ஸ் இல்ல 10 to 15 செகண்ட்ஸ் கம்ப்ளீட்டா ஹார்ட் பீட்டே இல்லாம இருக்கும். அப்ப கம்ப்ளீட்டா மயங்கி அன்கான்சியஸ் ஆறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன்ஸ், இந்த மாதிரி பிரச்சனைகள் இந்த 6 சைனஸ் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் போதும் மயக்கம் வரும், இல்ல கிட்டினஸ் வரும். ரேரா இந்த மாதிரி பிரச்சனைகள் ஹார்ட் ரத்த ஓட்டத்துல அடப்பால கூட இருக்கலாம். ஸோ இந்த பிரச்சனை இருக்குன்னு தெரிய வந்திருக்கு, ஹார்ட் ரேட் வேரியபிலிட்டி இருக்குன்னு சொல்லி தெரிய வந்திருக்கு.